இவர் என்னையா வண்டி கொண்டு இப்படி விட்டுருக்காரு? என்னாச்சு பார்த்துட மாட்டீங்களா? கார் என்ன இந்த கலர் தான். ஐயோ பஸ் போயிரும் 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 வந்துட்டோம். பாட்டி நடு ரோட்ல வராதிங்க பாட்டி. என்ன பாட்டி இப்படி நடு ரோட்ல வரீங்க? இப்படி போகும்போது ஒரு பாட்டை விட்டுட்டு இந்த இடத்துல போன வச்சுக்கலேன், அப்படி சூப்பரா இருக்கும். இவர் இங்கேயா போறாரு? நம்ம இப்படி வந்துடுவோம். ஐயோ கம்பு இதை விட அட்லாஸ்ட் ஆகிட்டே. ஸோ இங்கே தான் டெம்பிள் இருக்கு. I'm holding on, alone without your love. ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிமலைக்கு போயிட்டுருக்கோங்க. இப்போ மணி எவ்வளோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஈவினிங் 4:30 அந்த டைம் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் அந்த இடத்துக்கு போனால் சீனரி வேறு மாதிரி இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த இடம் எப்படி இருக்குது அண்ட் சீனரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பீக் ஹவர், ஏன்னா ஸ்கூலு காலேஜெல்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ ரோடு ஃபுல்லாகவே டிராஃபிக் தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு 30 மினிட்ஸில் 25 கிலோமீட்டர்ஸ் வந்து முடிக்கணும். இவர் என்னையா வண்டி கொண்டு இப்படி விட்டுருக்காரு? என்னாச்சு பார்த்துட மாட்டீங்களா? ஸோ இது இதை கொஞ்சம் டைட் பண்ணிப்போம் நம்ம ஹோல்டரை, இல்லாட்டா சவுண்டு விட்டுட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சைக்கிள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேட் என்ன பார்த்தீங்கன்னா 29 செப்டம்பர் நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்காங்க. நான் போகும்போது ஃபுல்லாக எல்லாருமே சைக்கிளை ஓடிட்டு கொண்டு போகிறேன். அதுவும் இல்லாமல் ப்ளூ கலர் சைக்கிள், அந்த கலர் நிஜமாவே சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி கலரில் தான் நான் வந்து நம்மளோட கார் இந்த கலர் தான். இந்த பலூனோ நிற்கல, இந்த பலூனோ இதே கலர் தான் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு வேறு மாதிரி சீரியஸ்லி ஒரு நல்ல கலர் இதுக்கு முன்னாடி. ஏன்னா நான் வாங்கும்போது ப்ரௌன் கலர் சைக்கிள் கொடுத்தாங்க என்ன ஸ்கூலில். அதெல்லாம் ஒரு கலரா நல்ல கலர் தான், பட் இந்த ப்ளூவை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்து. ப்ளூ நிஜமாக சூப்பராக இருக்குது. என்னாச்சு குறுக்க இந்த கௌசிக் வந்தா? இவர் ஏன்டே இப்படி குறுக்க ஏறாரு? குறுக்க இந்த கௌசிக் வந்தா அதே மாதிரி வராரு. எப்படி ஏறா பாருங்க, இப்படி எப்படி பாருங்க, இப்படிதான். இதே மாதிரி டிரைவர் எல்லாம் ஃபஸ்ட்டு வேலையை விட்டு தூக்கணும். ஒரு காலேஜ் பஸ்ஸாக ஓட்டுறான், இதே ஃப்ரெண்டில் வேறு யாரும் இடிச்சா என்ன ஆகும்? அந்த சுமோவில் இருக்க 2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை பார்த்து பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி நம்ம சீக்கிரம் ஓட்ட கடிச்சிடலாம், இல்லட்டா நமக்கு ஷையாக ஃபீல் ஆகும். தாங்க முடியல, வழி விட மாட்டீங்க நம்மளுக்கு. அக்கா கொஞ்சம் வழி விட்டு வாட்டுங்க அக்கா, நண்டிகள் மேலே. நீங்கள் நேராக பார்த்துருக்கா ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி. ஐ மீன் இந்த ஒவ்வொரு இதில் வந்து கொஞ்சம் ஹையாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குமே, பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதுதான், அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எங்கே போகிறான் பார்த்தீங்களா? நடு ரோட்டில் போகணும். இதெல்லாம் எப்படி தான் வண்டி ஓட்டேன்னு தெரில மக்களே. நடு ரோட்டில் போயிட்டுருக்கேன் அந்த சைடு இடத்த விட்டுட்டு. என்னத்தான் பண்ணதுக்கு? என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? வழிவிடுங்க 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 வழிவிடுங்க. ஐயோ பஸ் போயிரும் 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 வந்துட்டோம். இந்த இதில் இப்போ ஒரு C10 வரும். அந்த கர்வ் வந்து டிராஃபிக் எதுவுமே இல்லைன்னா சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு, அப்படி அழகாக வளைஞ்சி போகலாம். ஆனால் இப்போ நம்ம நேரத்தை பார்த்தீங்களா, ஃப்ரெண்டில் போகிற அல்ட்டோ பிரேக் அடித்து போகிறான், அதனால நம்மளால் வளையவே முடியாது. எவ்வளோ மெதுவாக போகிறான், நீலாம் இதுக்குள்ளே வண்டி ஓட்டிய, அதாவது உருட்டிட்டு போகிறான் அந்த காரை, அந்த அளவுக்கு மெதுவாக போகிறான்.
இண்டிகேட்டர் போட்டு நேராக போகிறாரு. எதுக்கு தம்பி? ஸ்கூலில் கொடுத்த சைக்கிளா? அதான் புது சைக்கிள் தான் தம்பி ஓட்டிகிட்டு போகிறான். பாட்டி நடு ரோட்ல வராதிங்க பாட்டி. என்ன பாட்டி இப்படி நடு ரோட்ல வரீங்க? சரி பாட்டி நடு ரோட்ல வராதிங்க பாட்டி. பாட்டி ரோடு சூப்பராக இருக்குல்ல. இந்த ராலி ரேஸ் மாதிரி தான் வச்சா நல்லாயிருக்கும். அப்படி ஒரு அடி பாதை தான். இது உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி ஜாலியாக அந்த வரங்களே ஃபுல்லாக வயல் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி சூப்பராக போகலாம். இந்த பால் கருவா பார்த்தீங்களா? இது அப்படியே சூப்பர் படுத்து திரும்பலாம். இப்போ அந்த வியூவை பாருங்களேன். இந்த சைடு ஃபுல்லாக அப்படி குளம், அப்படி அழகான குளமா. இந்த சைடு பாருங்களேன் ஃபுல்லாக அப்படி பச்சை பசன்னு இல்லை, இப்போ தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரைஸு அந்த பேடி. அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அடி பாதை, ரெண்டு சைடும் அப்படி மரம். இந்த சென்டர் அடி இந்த ஈவினிங் டைம் போகும்போது ஒரு வேற மாதிரி இப்படி போகும்போது ஒரு பாட்டை விட்டுட்டு இந்த இடத்துல போகணும்னு வச்சுக்கலேன், அப்படி சூப்பராக இருக்கும். இந்த மரத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இட்ஸ் பியூட்டிஃபுல் மரம். அப்படி 3 மரத்தை பாருங்களேன் அப்படி அழகாக இருக்கா. அப்படி பெருசாட்டு நினைலா சீரியஸ்லி யாரா மாறி இருக்குங்க. ஆனால் என்ன அட் டைமில் 2 பஸ் வந்துட்டுனா டிராஃபிக் முடிஞ்சு. பார்த்தீங்களா? இப்படிதான் ஆண்டி மகன் தானே நீ? என்னடா எங்க அப்பன் தான் பாண்டி. ஆனா இவனுக்கு இது தெரியுதா? இவர் இங்கேயா போறாரு? அப்ப நம்ம இப்படி வந்துருவோம். ஐயோ கம்பு ஜஸ்ட் மிஸ். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. இந்த ரோடனா வழி அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது நேச்சர். அப்படியே அங்கே மலைகள். இப்போ நான் போகிறது ஒரு மலை தான். அந்த மலை ஆனால் எந்த பெருசாக இருக்குன்னு தெரில. இதுவரை போனது கிடையாது அந்த இடத்துக்கு. நேராக போய் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறோம். நல்லா இருக்குது, நம்புவோம். நம்ம இதுக்குள்ளாடி போகணும். வீட்டுக்கு போகிற இந்த ரோடெல்லாம் சூப்பர் இருக்குது. அப்படியே இங்கே பாருங்களேன் குளம், இந்த சைடு வயல். இல்லைன்னா இந்த சைடு குளம் இருக்கும், இந்த சைடு வயல் இருக்கும். அப்படி மாறி மாறி தான் இருக்குது இந்த ஒத்தாடி பாதையில். அப்படி சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு லாலே லாலே லாலா லா அப்படியே வளைஞ்சி ஒரு நல்ல ரைடு, ஒரு ப்ளசன்ட் ரைடுக்கு சூப்பரான இடம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வெள்ளிமலையில் இருக்கும். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸோ இது ரொம்ப ஹைட்டான மலைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஷார்ட்டான மலைன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸ். பட் வந்து வியூ நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து கூட்டம் எதுவுமே இல்லை. ஸோ நாளைக்கு வந்து அது என்ன எப்போ கூட்டம் வரும்? சண்டே. நார்மலாக நீங்கள் வெள்ளிமலை வரீங்கன்னா சண்டே டைமில் வந்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 டைமும் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். ஸோ தேர்ஸ்டேனால அந்தளவுக்கு கூட்டம் எழுதில்லை. ஆனால் பட் ஏதோ சமைச்சிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். Drifting away, but I know you're not the type. ஸோ இங்கே பார்த்தாலும் தெரியும் பயங்கரமாக காற்றடிக்கும் மக்களே. ஸோ இதான் இந்த மலையோட அட்லாஸ்ட் ஹைட்டு. ஸோ இங்கே தான் டெம்பிள் இருக்குது. ஸோ இப்போது கூட்டம் யாருமே இல்லை ஓவராக சொல்ல போனால். இன்றைக்கி வந்து அந்த ஃபெஸ்டிவல் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். தான் அது ஃபுல்லாக கேமராவாக இருக்குது. ஸோ ஃபுல்லி சேஃப் தான். ஸோ வியூவை மட்டும் பாருங்களேன். அப்படியே சூரியன் இப்போ வந்து ஈவினிங் டைம்லாம் சன் அப்படியே இறங்குது. அப்புறம் அந்த ஃபுல் கடல் வியூ தான் சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த கடல் தெரியுது. அப்படியே உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகாது. பட் நம்ம நேக்கட் ஐயில் பார்க்கும்போது அந்த கடல் வியூ தான் சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் டைம் இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல இடம். When out with your friends, disappear after 10. God knows when I'll see you again.